என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவராகிய தேவனை எப்படியெல்லாம் மனிதர்கள் துக்கப்படுத்துகிறாங்க, எப்படி அவரை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் என்னை பரீட்சை பார்க்கிறார்கள் அப்படின்னார். அது எவ்வளவு அவருக்கு வேதனையை கொடுக்கும். தேவனை பரீட்சை பார்க்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்பதை நம்ம தியானித்தோம். கடந்த நாட்களில் கடந்த ஒரு வாரமாக இதை குறித்து நான் தியானிக்கிறதுனால பழைய வீடியோஸையும் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. இது மிகுந்த பிரயோஜனமாய் நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆகாரமாக இது இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரை எப்போதும் நாம் அவரை மகிமைப்படுத்தணும், நம்ம எப்போதும் அவருக்கு கனத்தை கொடுக்கணும். இன்றைக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22:26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீன பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனவீனப்படுத்துகிறார்கள், அவர்கள் நடுவிலே நான் கனவீனப்படுத்தப்படுகிறேன். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் பேசுகிறாரு, என்னை கனவீனப்படுத்துகிறாங்களேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற தேவ ஜனங்கள், ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தேவனை டிஸானர் பண்ணுறது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். யோசித்து பாருங்களேன். நம்மளை யாராவது கனவீனப்படுத்துகிறாங்க, ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் வச்சு நம்மளை கனவீனமாக பேசிடுறாங்க, நம்மளை இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குமா? யோசித்து பாருங்களேன். இப்படி தான் நம்ம தேவனை கனவீனப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் என்னை கனவீனப்படுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவருடைய ஜனங்களே, யூத ஜனங்களே அவரை கனவீனப்படுத்தினார்கள். யோவான் சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:49. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை கனவீனப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை கனவீனப்படுத்துகிறோமோ? இயேசுவை கனப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எத்தனை நேரங்களில் கனவீனப்படுத்துகிறோம்? அவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கனத்துக்குரியவர்களாக வைப்பார். ஆண்டவரை கனவீனப்படுத்திடாதீங்க. தேவனை கனவீனப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதற்கொண்டு இப்படி இருக்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனப்படுத்தலாமா? இன்னைக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை, இது கிருபையின் காலம் என்று பொதுவாக பேசப்படுகின்றது. அதனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பிரமாணங்களும் முடிந்து போயிடுச்சா? எல்லா பிரமாணங்களும் நம்ம கீழ்ப்படிய வேண்டாமா? பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களெல்லாம் இப்போ மீறி நடக்கலாமா? 2 காரியத்தை நீங்கள் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களில் ஒன்று ஒழுக்க நெறி பிரமாணம், இன்னொன்று மத சடங்காச்சார பிரமாணம். ஒன்று எத்திக்கல் லா, அடுத்தது செரிமோனியல் லா. எத்திக்கல் லா இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் சபை கை கொள்ள வேண்டியது. நம்ம கை கொள்ளணும். களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் எத்திக்கல் லா. இந்த சட்டத்தை மதித்து தான் நடக்கணும். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, எப்படி வேணாலும் வாழலாம், கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பாவத்துக்கு லைசன்ஸாக கிருபையை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட போதனைகளை கேட்கிறவர்கள் செவிக்கினிய போதனையாக இருக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி அந்த போதனைகளில் விழுகிறவர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் மத சடங்காச்சார பிரமாணம் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒழுக்க நெறி பிரமாணங்களை கை கொண்டு தான் ஆகணும். அப்போ அந்த ஒழுக்க நெறி பிரமாணங்களை எந்த ஒரு மனிதன் மீறி நடக்கிறானோ அவன் தேவனை கனவீனப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, தேவனை கனவீனப்படுத்துறதுக்கு முதல் காரணம் கீழ்ப்படியாமை. ஒழுக்க நெறி பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நிச்சயமாக நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். தேவன் கொடுத்ததை மீறி நடந்து, கீழ்ப்படியாமல் நடந்து, அதுக்கு செவி கொடுக்காமல் துணிகரமாய் வாழ்ந்தால் நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம இருதயமாகிய பலகையில் எழுதிட்டார். இதை சட்டத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி நாம் கீழ்ப்படியணும். அன்பு இருந்தால் கீழ்ப்படிவோம், அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அன்புக்குள்ளே அடங்கியிருக்கு. தேவனை அன்பு கூறணும், பிறர் மேலே அன்பு வச்சுருந்தா இந்த 10 கற்பனைகளில் முதல் 4 தேவனுக்கும் மனிதனுக்கும், அடுத்த 6 மனிதனுக்கும் உள்ளது. எனவே இதெல்லாம் அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால், நாம் இதன்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக நம்ம தேவனை கனவீனப்படுத்துகிறோன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை கனவீனப்படுத்தினது போதும், கீழ்ப்படிவோம். தேவனை கனவீனப்படுத்தாமல் அவருக்கு உண்மையாக வாழ்வோம், கீழ்ப்படிந்து வாழ்வோம். தேவன் நமக்கு கிருபை தருவார். இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இங்கே பாருங்களேன், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, இதான் முதல் காரியம், கீழ்ப்படியாமை. ரெண்டாவது, என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருக்கிறார்கள். அப்படின்னா இவங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. எப்போ ஒரு தெய்வ பயம் இல்லையோ அவர்கள் தேவனை கனஈனப்படுத்துகிறார்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா, அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடந்தால் தேவனை கனஈனப்படுத்துகிறோம்னு அர்த்தம். பிரியமானவர்களே, தெய்வ பயம் எப்போ நமக்குள்ளே குறையுதோ அப்புறம் கர்த்தரை கனவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த தேவனை கனவீனப்படுத்துகிற செயல்கள் இருக்கிறதா? அசுத்தத்தை அசுத்தமாய் தான் பார்க்கணும், பரிசுத்தத்தை பரிசுத்தமாக தான் பார்க்கணும். பரிசுத்தமற்றதை தயவு செய்து நீங்கள் பரிசுத்தமாக பார்த்துறாதீங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அசுத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி ஒதுங்குவோம், பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று சொல்லுவோம். எனவே தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கட்டும். மூன்றாவது பாருங்க, எசேக்கியேல் அந்த 22ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அந்த அசுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் சேர்க்கிறார்கள். கலப்படம். தேவனை கனவீனப்படுத்துகிற மூன்றாவது விஷயம் என்னென்னா கலப்படம். எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது. அசுத்தத்தையும் அனுபவிப்போம், பரிசுத்தத்தையும் அனுபவிப்போம். ஆலயத்துக்கு போனால் பரிசுத்தமாக வாழ்வோம், உலகத்துக்குள்ளே அசுத்தமாக வாழ்வோம். உலகத்தில் வாழ்கிறோம், அப்படி உலகத்தோடு உலகமாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ற அனுபவம் இருக்குல்ல, இது நமக்கு ஆபத்து. இது கலப்படம். அப்போஸ்தலர் 2:40 நீங்கள் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆண்டருக்கு பயந்து நடப்போம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர்களுடைய அடிப்படை உபதேசங்களில் இது ஒன்று. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். தேவனை கனவீனப்படுத்துறதற்கு 3 காரணங்கள். 1 கீழ்ப்படியாமை, 2 தெய்வ பயம் இல்லாமை, 3வது கலப்படம். இந்த 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனை கனவீனப்படுத்துகிறோம். கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம், நாம் கனப்படுத்தப்படுவோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உம்மை கனப்படுத்த கிருபை தாரும். உம்மை கனப்படுத்துவதே எங்கள் மூச்சாய் பேச்சாய் செயலாய் இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.